Hi friends, welcome to Paramis Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபியான பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த பூரண கொழுக்கட்டைக்கு பாத்தீங்கன்னா பூரணமும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல செய்யலாம். அதே சமயம் மேல இருக்கிற மாவும் பாத்தீங்கன்னா நல்லா அச்சு எதுவும் இல்லாம நம்மளோட கையாலே அழகான ஷேப்ல நம்ம ரெடி பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா ரொம்ப டேஸ்டியா உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன் வாங்க. பூரண கொழுக்கட்டைக்கு முதல்ல ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாங்க. நீங்கள் உங்கள் இனிப்போட அளவுக்கு ஏற்ற போல் எடுத்துக்கோங்க. இந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகபட்சம் ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துவிட்டுங்க. இது தூசு மண் இல்லாதனால நான் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தூசு மண் இருந்தால் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இங்கே பூரணத்துக்கு தேவையான பொருள் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 1/2 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்து வறுத்த எள்ளுங்க. இது நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே வெல்லமும் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த வெல்லத்தில் 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த வெல்லத்திலே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வெள்ளத்துலேயே இந்த தேங்காய் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் எள்ளையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளத்தோடு இது சேரும் போது பார்த்திங்கன்னா வாசமும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இன்னமும் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக வரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நெய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பூரணம் கையில் ஒட்டாமல் நல்லா ரெடியாகி வந்துடும். வாசமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸுக்கு இது நல்லா கட்டியாகிற அளவுக்கு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பூரணம் சுருண்டு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சோம்னா நம்மளுக்கு கையில் உருண்டை பிடிக்க ரொம்பவே வசதியாக இருக்கும். பூரணம் இந்த பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா அடுப்பானல சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு மாவை கரிச்சிடாதீங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு நம்ம தண்ணியில் சேர்த்தாலும் சரிதான், இல்லை இந்த மாதிரி மாவு கூடவே சேர்த்துட்டாலும் ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவிடும். மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே வறுபட்டு வந்துருச்சுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம கொதிக்கிற தண்ணியை இது கூட சேர்த்துக்க போகிறோம். நல்லா சூடான தண்ணி இல்லைங்க, நல்லா கொதிக்கிற தண்ணி. ஒரு ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா தண்ணியை நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இடையில இந்த தண்ணி விட்டு நீங்கள் கலரி விட்டுக்கோங்க. அதிகபட்சம் 1லேருந்து 1.25 கப்பு வரைக்கும் நமக்கு தண்ணி தேவைப்படும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவே தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரும் போது மாவு நல்லா இந்த மாதிரி புட்டு மாவு மாதிரி உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை கரெக்டாக உங்களுக்கு ரெடியாகி வரும். அழுத்தி பார்த்திங்கன்னா மாவும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறி வந்ததும் நம்ம நல்லா இதை பிசையும் போது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு ஆறின பிறகு டைட்டாக இருக்கும். நல்லா கையை போட்டு அழுத்தி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த கட்டிகள்லாம் இல்லாமல் கையாலே நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்தால் தான் அந்த உள்ளே வைக்கிற பூர்ணம் நமக்கு வெளியில் வராது. மாவுமே நல்லா ரெடி ஆகிடும். கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்து தடவி விட்டுட்டோம்னா மேல் மாவு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி ஆற வச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு லட்டு மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாங்க. நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி கூட உருண்டை பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்திங்க. ஏன்னா இதில் வெல்லம், எள்ளு, வேர்க்கடலை எல்லாமே இருக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூடங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி முதல்ல அரேஞ்ச் பண்ணிடலாம். எல்லா பூரணத்தையும் நம்ம இது மாதிரி பிடிச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து அதை நல்லா முதல்ல உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ஒரு அகல் போல் நீங்கள் உள்ளே நல்லா குழியாக எடுத்து ரெடி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஓரங்கள்லாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு உள்ளே நல்லா அகல் மாதிரி ஒரு குழி வரா போல் வட்டமாக ரெடி பண்ணிக்கோங்க. பூர்ணம் வைக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அகலமாக எடுத்துக்கும் போது பூர்ணம் வெளியில் வராது. ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா பூர்ண கொழுக்கட்டை செய்யும் போது பூர்ணம் வெளியில் அப்படியே ஒழுகி வரும். அந்த மாதிரி இல்லாமல் மேலே வெள்ளையாகவும் உள்ள பூர்ணம் கரெக்டாக வெந்து வந்திருக்கணும். அந்த மாதிரி ரெடி பண்ணால் இது போல் எடுத்துக்கோங்க.
இது அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மூடி பொறுமையாக மூடி எடுத்துக்கோங்க. கையாலே தாங்க நம்ம இதை செய்ய போகிறோம், அச்சு எதுவும் பயன்படுத்த போகிறதில்ல. நல்லா இந்த மாதிரி மூடிட்டு நல்லா மேல் பக்கத்தை இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பனாக ஆகிறா போல இருந்தால் கொஞ்சம் மாவு எடுத்து அதில் அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையிலேயே பூண்டு ஷேப்புக்கு ரெடி பண்ணிவிடுங்க. ரொம்ப அச்சு எதுவும் இல்லாமல் கையாலே இந்த பூண்டு கொழுக்கட்டையை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது போலவே ஒவ்வொரு கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க, நம்ம கையிலே இதை ரெடி பண்ணிடலாம். அச்சு இல்லாமே அச்சில் பண்ணால் போலவே நல்லா ஷேப்பாகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த கொழுக்கட்டையை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா நான் நெய் சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் நெய் இல்லைன்னா துணி சேர்த்து கூட வேக வைக்கலாங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் தான். அதிக நேரம் வெந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற பூர்ணெல்லாம் வெந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வெளியில் வந்துடுங்க. 10 நிமிஷம் நம்ம வேக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை நல்லாவே வெந்து ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக நமக்கு கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இது இப்போ உள்ளே நான் கட் பண்ணி காட்டப்போகிறேன் எவ்வளோ சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்குன்னு. இந்த கொழுக்கட்டை கட் பண்ணும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க, நல்லா மாவு மேலே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. உள்ளவும் பூர்ணம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக நம்மளோட வீடுகள்லேயே ரொம்ப சுலபமாக இந்த கொழுக்கட்டையை செய்திடலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.